ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 12th ஹிஸ்ட்ரி லெசன் 3யோட கடைசி பாட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி. ஸோ தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி, ஸோ லேபர் மூமெண்ட். ஸோ லேபர் மூமெண்ட் அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ ஒரு பேஜுக்குள்ளே தான் மொத்த கண்டென்ட்டுமே இருக்கும். ஸோ ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, லேபர் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாகிறாங்க. அதாவது லேபர் அப்படின்னா இங்கே வந்து நம்ம பேச போகிறது முக்கியமாக குறிப்பாக ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவங்க தான். ஸோ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இயக்கம் எப்படி வந்துச்சு, அந்த இயக்கம் எப்படி எழுச்சி அடைந்துச்சு. ஸோ அப்போ லேபர்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான ஒரு இயக்கம் அப்படிங்கிறதுக்கு எப்படி உருவாச்சு, எதுக்கு ஒரு இயக்கம் ஒன்று உருவாகுது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. ஸோ அப்போ அந்த இதை பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த இயக்கத்துக்கு எழுச்சி அடையுது அப்படின்னா அது என்னென்ன காரணிகள்லாம் இருக்குது. ஸோ வாட் ஆர் த factors for the rise of the labor movement. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ அந்த இயக்கம் எழுச்சி அடையுது அப்படின்னா என்னென்ன காரணிகள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம். எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான லேபர் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ லேபர் ஆர்கனைசேஷன் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரியான தொழிலாளர் அமைப்புகள் எங்கெங்கே இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் அதில் ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருந்ததா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆங்கிலேயர்கள் இந்த தொழிலாளர் இயக்கத்தினுடைய இதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இந்திய விடுதலை போராட்டத்தில் இவங்களுடைய பங்கு எப்படி இருந்தது அந்த விஷயத்தை பார்க்கணும். ஸோ அப்போ என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மிஷினரி. ஸோ இயந்திரங்கள் அறிமுகமாகுது. ஸோ மெஷின்ஸ் நிறையா வருது. அப்போ வந்து இந்த உற்பத்தியில் வந்து புதிய முறைகள் வருது. ஸோ அப்போ கையால் செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ இயந்திரம் மெஷினால் செய்கிறாங்களே. அப்போ அந்த மெத்தடு வந்து ப்ரொடக்ஷனுடைய அந்த மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மாறுது, புதுசாக வருது. அதே நேரத்தில் ஃபேக்ட்ரி தொழிற்சாலைகள், நகரங்களில் வந்து தொழிற்சாலைகள் நிறையா வர ஆரம்பிக்குது. இதனால் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க வர்றாங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, ஊதியம் ஈட்டுவோராக தொழிற்சாலை பணியாளர்கள் என்ற புதிய வர்க்கத்தினர் உருவானார்கள். ஸோ அவங்க இப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ அப்போ புதுசாக ஒரு புது விஷயத்துலேருந்து ஒரு ஃபேக்ட்ரின்னு இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, அதனால் வருமானம் வருது. அப்போ ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு புதிய வர்க்கம் ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருந்த இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்த ஒர்க்கர்ஸ் பெரும்பாலுமே கிராமங்கள்லேருந்து தான் அந்த வேலைக்கு வர்றாங்க. அப்போ கிராமங்கள்லேருந்து வந்தவங்க ரொம்ப பணிவாக நடந்துக்கிறாங்க, அவங்களுக்குன்னு எந்த ஒரு அமைப்புமே இல்லை. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ண முதலாளிகள் நம்ம பேசுகிறப்ப முதலாளிகளில் பெரும்பாலானவர்கள் வந்து ஆங்கிலேயர்களாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணி இவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டுறாங்க. ஸோ அப்போ இவங்களை வந்து நல்ல முறையில் நடத்தலை. ஸோ அதனால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பலர் வந்து தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் இங்கே பாருங்களேன், கிராமங்களை சார்ந்தோர் தான் நிறைய பேர் பணிபுரிகிறாங்க, அவங்க வந்து ரொம்ப பணிவுடன் நடந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதே மாதிரி எந்த ஒரு அமைப்புமே அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க. ஸோ தனித்தனியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது அந்த எல்லாருமே ஒத்துமையாக ஒரு அமைப்பு அப்படின்லாம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்காக பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இல்லை. ஸோ அதான் அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து அவங்களுக்காக முதல்ல குரல்களை எழுப்புறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ பம்பாயின் சோரப்ஜி ஷாம்பூர்ஜி. ஸோ சோப்பு ஷாம்பு எப்படியாவும் வச்சுக்கோங்க, சோப்பு ஷாம்பு. அதுக்கப்புறம் லோகாண்டே. ஸோ லோகாண்டே சோப்பும் ஷாம்புவும் எங்கே கிடைக்கும், லோக்கலில் கிடைக்குது. சோப்பு ஷாம்பு ரெண்டு எங்கே கிடைக்குதா, லோக்கல்லே கிடைக்குதுப்பா. சோப்பும் ஷாம்பும் லோக்கல்லே, இந்த பக்கத்தில் லோக்கல்லே கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பம்பாயை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் வங்காளத்தை சேர்ந்த சசிபாத பானர்ஜி. ஸோ சசி படம் பேனரில் போட்டிருக்காங்க. சசிகுமார் அவர் நடித்த வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுப்பா, அந்த படத்தை வந்து இந்த பக்கத்தில் பேனரில் போட்டிருக்காங்க அந்த படத்தை பற்றி. ஸோ அதான் வங்காளம். ஸோ இப்படி கூட யோசிச்சுக்கோங்க, பேனர்ஜி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காமெடி ஒன்று வரும், ஆதவன் படம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த பேனர்ஜி அப்படிங்கிறது தான் அவங்க வடிவேல் அவர்களுடைய கேரக்டர். ஸோ அப்போ அந்த பேனர்ஜி அது வந்து எங்கே அந்த சீன் வந்து எங்கே இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா பெங்காலில் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ பேனர்ஜி பெங்கால் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சசிபாத பானர்ஜி. ஸோ இவங்களாம் வந்து இந்த தொழிலாளை பணியாளர்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்காக தங்களுடைய குரல்களை எழுப்பினர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ். இந்த லேபர் மூவ்மெண்ட்ஸ் வந்து வர்றதுக்கு
லேபருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்ப காலத்தில் சப்போர்ட் பண்ணவங்களில் இவங்களாம் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சுதேசி மூவ்மெண்ட் இருக்குல்ல, 1905 சுதேசி மூவ்மெண்ட் நடந்துச்சுல, அப்போ வந்து இந்தியாவில் தொழிற்சாலைகள் வந்து பெருக ஆரம்பிக்குது. அப்போ இந்தியாவில் என்னென்ன பொருள்கள்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா போர் காலத்துக்கு என்ன பொருள்கள் தேவையாகுதோ அதெல்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து முதலாம் உலகப் போரில் அதுக்கப்புறம் 1905ங்கிறப்ப கொஞ்சம் காலகட்டத்திலே முதலாம் உலகப் போர் வருது. அப்போ முதலாம் உலகப் போருக்கு வந்து அவங்களுக்கு போர்க்காலத்துக்கு தேவைப்படுற பொருள்கள் நிறையா தேவைப்படுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொருள் தேவையே. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி நல்லா வேலை பார்த்து நிறையா பொருட்களை உற்பத்தி பண்ணால் தானே அவங்களுக்கு ஈஸியாக பொருள் கிடைக்கும். ஸோ அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து இன்னும் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த போர் நடக்க நிறையா பொருள்கள் உற்பத்தி ஆகுது. நிறையா பொருள்கள் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா நிறையா பேர் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போ நிறையா பொருள்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்னா நிறையா பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்போ வந்து இந்த போர் முடியுதோ ப்ரொடக்ஷன் கம்மியாகுதா, இந்த பொருள்களினுடைய தேவை கம்மியாகிறப்ப அதனுடைய உற்பத்தி கம்மியாகுதுல்ல, பொருள் தேவைப்படலப்போ அதனால் உற்பத்தியை குறைக்கிறாங்க. அப்போ உற்பத்தி குறைஞ்சவுடனே இப்போ இத்தனை பேர் இருக்காங்களா, அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகுது. அப்போ உற்பத்தி குறைஞ்சவனே வேலை செய்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறையுது. அதனால் இருக்கிற வேலையாளில் நிறையா பேரை வந்து வேலையை விட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இதே நேரத்தில் உற்பத்தி குறைஞ்சவனே விலைவாசி உயரும்ல, அப்போ இதே நேரத்தில் விலைவாசியும் உயருது. அப்போ இந்த போர் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரியான சூழல் இருக்குது. இப்போ விலைவாசி உயருது. அதற்கப்புறம் என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் பரவிய இன்ஃப்ளூயன்ஸா தொற்று நோயும் அதுவும் இந்தியாவில் பரவ ஆரம்பிக்குது. அப்போ அதனுடைய தாக்கத்தையுமே இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் தான் காரணிகளாக அமையுது. இதெல்லாம் காரணிகளாக அமைஞ்சதுக்கப்புறம் தான் தொழிலாளர்கள் வந்து புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, போராட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து உரிமை இருக்குது, நீங்கள் இப்படி உடனே வேலையை விட்டு அனுப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ இங்கே பாருங்களேன், தொழிற்சங்கங்கள் உருவாக்கப்பட்டன. ஸோ இந்த நான் சொன்ன கண்டென்ட் தான் இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது. போல்ஷிவிக் ரெவல்யூஷன். ஸோ போல்ஷிவிக் ரெவல்யூஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரஷ்ய புரட்சி தான். போல்ஷிவிக் ரெவல்யூஷன் ரஷ்ய புரட்சி 1917. ஸோ அதில் வந்து தொழிலாளர்களுடைய வெற்றி வந்து அதாவது அங்கே ரஷ்ய புரட்சியினுடைய வெற்றி வந்து இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ ரஷ்ய புரட்சியினுடைய வெற்றி இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதற்கப்புறம் வகுப்பு பேதம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் பரவ ஆரம்பிக்குது. தொழிலாளர்கள் மத்தியில் மாற்றம் வர ஆரம்பிக்குது. இதே சமயத்தில் போருக்கு இங்கேருந்து இந்தியாவிலிருந்து ஐரோப்புக்கு போய் சண்டை போடுறதுக்காக இந்திய வீரர்கள் போனாங்களே, அவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறப்ப அதனாலையும் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எழுச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இவ்வளோ உரிமை இருக்கிறப்ப நமக்கும் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அதற்காகவும் பேசுகிறாங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னா தொழில் வீழ்ச்சி. ஸோ தொழில் வீழ்ச்சி எதனால் அடையுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து சரியில்லை. இங்கே ஏன் பொருளாதார நிலை சரியில்லை அப்படின்னா போரினால் பொருளாதார நிலை சரியில்லை. அப்போ போரால் ஏற்பட்ட பொருளாதார சிரமங்கள் காரணமாக ஏற்பட்ட தொழில் வீழ்ச்சி. அப்போ போர் நடக்குதுப்பா, வார் நடக்குது, வார்னால் பொருளாதாரம் சரியில்லாமல் போகுது, எக்கனாமிக்கில் டிஃபிகல்ட்டி வருது. எக்கனாமிக் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறதுனால தொழில் வீழ்ச்சி அடையுது. தொழில் வீழ்ச்சி அடையுது. இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட். ஸோ இதுதான் காரணம், இதுதான் அந்த ஆர்டர். இந்த செயினை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் புரிஞ்சிடும். ஸோ அப்போ தொழில் வீழ்ச்சி அடையுது. அதே நேரத்தில் எம்ப்ளாயர்ஸுக்கும் எம்ப்ளாயீஸுக்கும், அதாவது வேலை செய்வோருக்கும் வேலை கொடுப்போருக்குமான, ஸோ ஓனரு தொழிலாளி அவங்க ரெண்டு பேருக்குமான இடைவெளி வந்து அதிகமாகுது. ஸோ கல்ஃப் பிட்வீன் த எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். கல்ஃப் அப்படின்னு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கல்ஃப்னா கேப்பு, அந்த இது வந்து இப்போ கல்ஃப் ஆஃப் மன்னார்னு இருக்குல்ல, அதையா வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கல்ஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேப் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமான இடைவெளிங்கிறது ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது. இதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ், பல்வேறு நாடுகள் பங்கேற்புடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இதெல்லாம் தான் இந்திய தொழிலாளர்கள் கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 1917 ரஷ்ய புரட்சி அவங்களுடைய வெற்றி இந்திய தொழிலாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. வகுப்பு பேதம், அதற்கப்புறம் தொழிலாளர்கள்ட்ட வந்து மாற்றம், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அன்ரெஸ்ட் தொழில் வீழ்ச்சி, அதற்கப்புறம் ஓனர்ஸுக்கும் லேபர்ஸுக்கும் கேப் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்கள்ட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் இங்கே ட்ரேட் யூனியன் மாடர்ன் சென்ஸில்
1918 முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக பிபி வடியா அவர்களால் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். 1918 பிபி வடியா என்ன ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா முதல் தொழிற்சங்கம் இன் மாடர்ன் சென்ஸ். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா த மெட்ராஸ் லேபர் யூனியன் 1980 ஃபார்ம்டு பை பிபி வடியா. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இந்திய தொழிலாளர்களை வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா பக்கிங்கம் அண்ட் கர்நாடிக் மில் பெரம்பூரில் இருக்கக்கூடிய பக்கிங்கம் மற்றும் கர்நாடிக் மில், அந்த இடத்துல பக்கிங்கம், பெரம்பூர், கர்நாடிக் மில் ஆகியவற்றின் தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்பட்டது. ஸோ அப்போ இந்த தொழிற்சங்கம் இந்த மெட்ராஸ் தொழிற்சங்கம் ஏற்படுத்தப்பட்டதற்கான முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா பக்கிங்கம், பெரம்பூர் இருக்கக்கூடிய அந்த கர்நாடிக் மில்லில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வந்து ரொம்ப மோசமாக நடத்தினதனுடைய காரணமாக தான் இந்த தொழிற்சங்கங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ என்னென்னலாம் மோசமாக நடத்தினாங்க அப்படின்னா மதிய உணவு இடைவேளை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப குறுகிய காலம்தான். ஸோ இப்போ இருக்கிற மாதிரி 40 நிமிஷம் 3/4 மணி நேரம்லாம் அப்போ கிடையாது. ஸோ ரொம்ப ஷார்ட் டைமு, அது ஒரு விஷயம். அதே மாதிரி அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸை வந்து ஐரோப்பியர்கள் வந்து ஐரோப்பியர்கள் வந்து துன்புறுத்துகிறாங்க. ஸோ அந்த விஷயம். அதற்கப்புறம் இன்அடிக்குவேட் வேஜஸ், ஸோ காசு ஊதியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வழங்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனியன் வந்து மெட்ராஸ் லேபர் யூனியன் ஃபார்ம் ஆகிறதுக்குரிய காரணமாக அமைஞ்சது. ஸோ அப்போ இந்த யூனியன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பேரம் பேசுவதை பின்பற்றி, ஸோ ஒட்டு மொத்தமாக பேரம் பேசுகிறது அப்படின்னா கலெக்டிவ் பார்கெனிங் சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து போய் பேரம் பேசுறது. வகுப்பு போராட்டத்துக்கு தொழிற்சங்கம் சார்ந்த கொள்கைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொழிற்சங்கம் முனைந்தது. ஸோ அதாவது எதை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்டிவ் பார்கெனிங் அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரேட் யூனியனிசம் அப்படிங்கிறதையும். ஸோ அதை வந்து என்னவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள எதிர்த்து எதை ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கலெக்டிவ் பார்கெனிங் அண்டு ட்ரேட் யூனியனிசம். ஸோ அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து இதெல்லாம் ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பேரம் பேசுவதை பின்பற்றி வகுப்பு போராட்டத்துக்கு தொழிற்சங்கம் சார்ந்த கொள்கைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தொழிற்சங்கம் முனைந்தது. ஸோ அடுத்த விஷயம், ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தொழிற்சங்கம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ சீமென் போர்ட் ட்ரஸ்ட். ஸோ சீமென்னு கடலுப்பா, போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னா துறைமுகம். இதையாக வச்சுக்கோங்க. இங்கே பம்பாயி, இங்கே கல்கத்தா, ரெண்டுமே கடல் பக்கத்தில் தானே, கடலோரமாக தானே இருக்குது. அப்போ இந்த 2 இடத்துலையும் சீமென்னும் போர்ட் ட்ரஸ்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. அதையாக வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் பஞ்சாப் ப்ரெஸ்ஸு. இப்போ பஞ்சாப் ப்ரெஸ் எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன், பஞ்சாப் ப்ரெஸ்ஸு பிபி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதற்கப்புறம் ஸோ எந்தெந்த இது வந்து எந்தெந்த ஊரில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம். ஸோ அதனால் எந்த ஊரில் என்ன ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னென்ன தொழிற்சங்கங்கள்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ ரயில்வேஸ்லலாம் நிறையா தொழிற்சங்கங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ரயில்வேஸில் பொதுவாகவே எம்ப்ளாயர்ஸ் அதிகம். ஸோ இப்போ முடிக்குமே ரயில்வேஸில் வந்து எம்ப்ளாயர்ஸ் அதிகம் தான். ஸோ அப்போ அவங்களுக்கான விஷயங்களுக்காக அவங்களாம் ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. நிறையா பேர் ஒன்றிணைஞ்சு யூனியன் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் முதலாளிகளுக்கு எதிராகவும் போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா அந்த போராட்டம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுது. அவங்களுடைய வீட்டையெல்லாம் எரிக்குது. அந்த ட்ரேட் யூனியன் இருக்கும்ல, அந்த ட்ரேட் யூனியனுக்கு ஃபைன் போடுறாங்க. பட் இருந்தாலுமே இந்த லேபரர்ஸ், இந்த தொழிலாளர்கள் வந்து ரொம்ப உறுதியோடு அவங்க கொள்கையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தோடு முடிச்சிருப்பாங்க இந்த பேராவை. ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா நேஷ்னல் லீடர்ஸ், தேசிய தலைவர்கள் வந்து இவங்களுடைய நிலையை பார்த்து இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய விளைவாக இந்த தொழிலாளர்கள் எல்லாமே விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பாங்க. ஸோ புரியுதா? நேஷ்னல் லீடர்ஸ் இந்த ஒர்க்கர்ஸுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அரசியலில் பங்குபெற ஆரம்பிக்கிறாங்க, விடுதலை போராட்டத்தில் பங்குபெற ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த ஒர்க்கர்ஸ் ஆரம்பத்தில் யாருக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்னா பேசிக்காக யாருக்கு எதிராக போடுறாங்க? அவங்களுடைய ஓனர்ஸ்க்கு எதிராக போராடுறாங்க, அவங்களுடைய முதலாளிகளுக்கு எதிராக போராடுறாங்க. இந்த முதலாளிகளில் பெரும்பாலானோர் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸாக இருக்காங்க, குறிப்பாக பிரிட்டிஷ்காரவங்களாக இருக்காங்க. அப்போ இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தானே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த நேஷ்னல் லீடர்ஸ் யாருக்கு எதிராக போராடுறாங்க?
இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் போராடுறாங்க. அப்போ இன்டைரக்டாக இந்த ஒர்க்கர்ஸும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறாங்க. அப்போ இந்த ஒர்க்கர்ஸு இந்த நேஷ்னல் லீடர்ஸோடு சேர்ந்து விடுதலை போராட்டத்துக்காக போராடுறாங்க. அவ்வளோதான். ஸோ சிம்பிளான கான்செப்ட், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து அதனால் முதல்ல இந்த அரசியல் போராட்டத்தை, அந்த விடுதலை போராட்டத்தில் இந்த தொழிலாளர்களும் தீவிரமாக பங்கெடுத்துக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் ஒரு முக்கியமான டேட்டா 1920 அக்டோபர் மாதம் 30 1,40,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட 64 தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை நிறுவினர். ஸோ அப்போ கேள்வி, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் யாரினுடைய தலைமையில் நிறுவப்பட்டது? லாலா லஜபதி ராயின் தலைமையில். எங்கு நிறுவப்பட்டது? பம்பாயில் நிறுவப்பட்டது. எந்த நாளில் நிறுவப்பட்டது? அக்டோபர் 30, 1920 நிறுவப்பட்டது. எத்தனை தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து அங்கே இருந்தாங்க? 64 தொழிற்சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் இருந்தாங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? 1,40,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்க. இங்கே 14, இங்கே 64, 4 நாள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 14னா 1.4 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக 1.4 லட்சமா? 1,40,000னா 1.4 லட்சம்னு எழுதலாமா? இப்போ 1.4 இங்கே 64, 4 நாளுன்னு வருது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த அமைப்பை வந்து பல தேசிய தலைவர்கள் ஆதரிச்சிருப்பாங்க. அதில் யாருன்னு சொல்லி முக்கியமான நபர்களெல்லாம் கொடுத்துருப்பாங்க. மோத்திலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அப்பா பையன் இப்படியா வச்சுக்கோங்க. சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய காங்கிரஸின் தேசிய தலைவர்கள் பலர் இந்த அமைப்பை ஆதரித்தனர். ஸோ இதை இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, மோத்திலால் நேரு 1928 வந்து பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். ஜவஹர்லால் நேரு 1929, சிஆர் தாஸ் 1922, வல்லபாய் பட்டேல் 31, சுபாஷ் சந்திர போஸ் 38. பாருங்களேன், எல்லாருமே வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய தலைவராக, பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது சும்மா ஒரு ஞாபகத்திறதுக்காக சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதற்கப்புறம் இந்த தொழிற்சங்கங்கள் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய விடுதலை போராட்டத்தில் வந்து அவங்களுமே வந்து இது பண்ணி அவங்களுமே சப்போர்ட் பண்ணி அவங்களும் பங்கு பெற்றிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதம் 1919 1919 ஏப்ரல் மாதம் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் காந்தியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த தொழிலாளர்கள் அகமதாபாத்லேயும் குஜராத்தின் மற்ற பகுதிகளிலையும் பெருமளவில் போராட்டம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம அரசு விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கு பெறாங்கன்னு சொல்கிறோம்ல. ஸோ அதற்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் காந்தியடிகளுடைய கைதுக்கு பிறகு அகமதாபாத் மற்றும் குஜராத்தின் பல பகுதிகளில் வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த ட்ரேட் யூனியனை வந்து பெருசாக முதலாளிகளும் கவர்மெண்ட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணலை. பட் பின்னாட்களில் இந்த தொழிலாளர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய எண்ணிக்கையை பார்த்துட்டு, ஏன்னா ஒரே ஒரு ட்ரேட் யூனியன் இருந்த இடத்துல இப்போ பல ட்ரேட் யூனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ட்ரேட் யூனியனில் முதல்ல கம்மியான நபர்கள் இருந்தாங்க, இப்போ நிறைய நபர்கள் இருக்காங்க, நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. அதனுடைய எண்ணிக்கை பெருகுது. அப்படிங்கிறப்ப அவங்க பின்னாட்களில் இதை எல்லாத்தையுமே அங்கீகரித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதனால் பிரிட்டிஷ்காரங்களும் முதலாளிகளும் இந்த ட்ரேட் யூனியனை அங்கீகரிக்கிறாங்க. ஸோ 1919-20 காலகட்டத்தில் 107 இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள், ஸோ அதாவது பதிவு பெற்ற ரிஜிஸ்டர்டு ட்ரேட் யூனியன் 1919 to 20 வெறும் 107 இருந்திருக்கு. ஆனால் அதே இது 1946-47 விடுதலையை ஒட்டி அந்த காலகட்டத்தில் 1833 அதிகரிச்சிருக்கு. ஸோ பாருங்களேன், ஸோ ரொம்ப கம்மியான ஆண்டுகளில் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத இது ஒரு உதாரணமாக சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பரையும் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 20 இங்கே 47 இண்டிபெண்டன்ஸ் அப்போ, இங்கே 20 அப்போ, இங்கே 20 எப்படி இருந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் அப்போ எப்படி இருக்குது. இங்கே 107 0 எடுத்து விட்டோம்னா 17, இங்கே 1833 மொதல் 2 நம்பர் 18 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 107 0 நடுவில் இருக்குது. ஸோ 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்து 18, அவ்வளோதான். ஸோ இங்கே 20 1920 எப்படி இருந்துச்சு, விடுதலை அப்போ எத்தனை எண்ணிக்கை இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து புக் பேக் கொஷின் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்,
தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? அன்னி பெசன்ட் அம்மையாரால் துவங்கப்பட்டது. பின்வருவவற்றில் அன்னி பெசன்ட்டை பற்றின கூற்று எது சரின்னு கேட்குறாங்க. அன்னி பெசன்ட் வந்து கர்னல் ஹச்எஸ் ஆல்காட்டினுடைய மறைவுக்கு பிறகு வந்து தியோசோஃபிக்கல் சொசைட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. கரெக்டு தான். அடுத்து 1914 வந்து காமன்வெல்த் அப்படிங்கிற அந்த வீக்லேயே தொடங்கினாங்க, அதுவும் கரெக்டு. 1915 வந்து ஹவு இந்தியா வாட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பிச்சாங்க. மூணுமே அப்போ கரெக்ட். அப்போ 1 2 3 மூணுமே கரெக்டு. அதற்கப்புறம் ஒரு கூற்று காரணமாக என்ன சொல்லியிருக்காங்க? ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். ஆமாம், அழைத்தாங்க. காரணம் என்ன? லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கரெக்டு தான். ஸோ அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம். அப்போ கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான விளக்கம். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஏ. அடுத்து ஹூ ஃபவுண்டட் த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மதன் மோகன் மாளவியா அவர்களால் நிறுவப்பட்டது. ஸோ அப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் இஸ் அப்கிரேடட் டு த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி பை மதன் மோகன் மாளவியா. ஸோ அதற்கு அடுத்த கொஷின், 1916 லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. ஸோ த காங்கிரஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் லீக்ஸ் டிமாண்ட் ஃபார் செப்பரேட் எலக்ட்ரோரேட் ஃபார் முஸ்லீம்ஸ். அடுத்த கொஷின், பின்வருவனவற்றுள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன். ஆக்சுவலாக மேட்ச் த ஃபாலோயிங். காதர் கட்சி, காதர் பார்ட்டி 1913. நியூ இந்தியா நியூஸ் பேப்பர் வந்து 1915. தன்னாட்சி இயக்கம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? 1913 2 வரணும். அடுத்து 2க்கு அப்புறம் 4 வரணும். அதற்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் 1916. மின்டோ மார்லி ரீஃபார்ம் 1909. ஸோ அப்போ 3 4 அதுக்கப்புறம் 1 வரணும். 1க்கு அப்புறம் என்ன வரணும்? 3 வரணும். அப்போ 2 4 1 3 2 4 1 3. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படி ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது என்னுடைய ஆன்சர். அப்புறம் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். ஸோ இந்த புக்குக்காக தான் திலகர் வந்து கேஸ் போட்டிருப்பாரு, இதுக்கு பிரிட்டன் இங்கிலாந்துக்கு போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? லாலா ஹர்தயால் அவர்களால் நிறுவப்பட்டது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார், எந்த வருஷத்தில் நிறுவனாங்க? ஸோ இந்த லாலா ஹர்தயால் எங்கே போய் செட்டில் ஆகிருப்பார்? ஸோ இந்த காதர் கட்சி வந்து உண்மையான பேர் என்ன? பாப்புலராக காதர் கட்சி நடப்பாங்க, அப்போ உண்மையான பேர் என்ன? ஸோ இவங்க நடத்துகிற நியூஸ் பேப்பர் என்ன, என்னென்ன லாங்குவேஜில் வெளியிட்டாங்க? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? லாலா லஜபதி ராய். இப்போ தான் பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.